நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மனவ பிடிச்சு சுடர் வந்து அடி வெளுன்னு வெளுத்து விட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம அவங்களோட அப்பாகிட்டயே வந்து மனவ வந்து மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சுடரோட அப்பா வந்து கீழே விழுந்திருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து குழந்தைங்கலாம் ஓடி வராங்க. தாத்தா என்னாச்சு உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலைப்பா, நான் வந்து கிளம்புறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சுடரோட அப்பா சொல்கிறாங்க. தாத்தா நீங்கள் வாங்க தாத்தா, உள்ளே வாங்க, நம்ம சுடர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குழந்தைங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து சுடருக்கு வந்து தெரிய வேண்டாம்ப்பா, ஏன்னா ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, நான் வந்து கிளம்புறேன்ப்பா, தயவுசெய்து வந்து இந்த விஷயத்தை எப்படியாவது சுடர்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சுடரோட அப்பா வந்து வெளியில் போயிடுறாங்க. குழந்தைங்கள்லாம் வெளியில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மனோ ஆண்டிக்கும் அவங்க அப்பாவுக்கும் அறிவே கிடையாது, ஒரு வயசானவரை போய் இப்படி அடித்து தள்ளுறாங்களே, அவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து சுடர் வந்து வராங்க. சுடர் வந்துட்டு என்ன குழந்தையெல்லாம் அமைதியாக இருக்கீங்க, அப்பா வெங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அவங்க அமைதியாகவே இருக்காங்க. சொல்லுங்கள் அப்பா வெங்க, அப்பா வாழ காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கவின்னு சொல்கிறாங்க. என்ன அப்பா அதுக்குள்ளே போயிட்டாங்களா? அப்பா நான் இருந்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு தானே போக சொன்னாங்க எல்லாரும், அதுக்குள்ளே எப்படி போனாங்க? பிறகு வீட்டில் தான் நினைக்க போகிறாங்க. சாரோட அம்மா வேறு அப்படி தான் சொன்னாங்க, இருந்துட்டு போக சொன்னாங்க. அப்பா அதுக்குள்ளே போயிட்டாரா, ஏன் போனார் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கவின் வந்து உண்மையை மறைக்க முடியாமல் கடைசியில் வந்து உண்மையை சொல்லிட்டாரு. இல்லை அப்பாவா போகலை, மனோ ஆண்டியை அவங்க அப்பாவும் தான் அடித்து வந்து கீழே தள்ளிட்டாங்க. அப்பா வந்து இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் சுடர், நாங்கள் தான் சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது அப்பாவை அடித்தாங்களா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. அப்பா எந்த பக்கம் போனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இந்த பக்கம் தான் போனார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் நம்ம சுடர் திருன்னு ஓடி போகிறாங்க. ஓடி போய் நம்ம அவங்க அப்பாவை வந்து பிடிச்சிடுறாங்க. அப்பா எங்கேப்பா போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் வந்து வந்திருக்கக்கூடாது, உன்னைய பார்க்கணும் போல் இருந்தது, அதனால தான் நான் இன்றைக்கி வந்தேன், இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன், வந்ததுக்கு எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா நீங்கள் உடனே இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, உடனே என் கூட வீட்டுக்கு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா சுடர் வேண்டாமா, அங்கே ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, நம்மளால் அந்த ஃபங்க்ஷன் வந்து நின்னதாக இருக்கக்கூடாது, ஆமாம் நம்ம வந்து போவோம், நீ வேணா இங்கே போ, நான் வந்து வீட்டுக்கு போகிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் பேச்சை கேளுங்கப்பா, வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு வராங்க. உள்ள மனம் வந்து வேறு ஒரு ஆண்டிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க போனோடனே பக்கத்தில் வந்து சுடர் போகிறாங்க. ஏய் மனம், எங்கள் அப்பாவை அடி அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்ன டியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை டி போட்டு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாடி, உனக்கு என்னடி மரியாதை, உண்மையை சொல்லுடி, எங்கள் அப்பாவை அடிச்சியா இல்லையாடி அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் கேட்காங்க. ஆமாடி அடித்தேன், இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மனம் வந்து திமுறா கேட்காங்க. அப்படி சொன்ன உடனே பலார்னு கன்னத்தில் ஒரு வப்பு விழுந்து ஆளே அளந்து விட்டாங்க. அதை பார்த்த உடனேயும் மனோவோட அப்பா வந்து ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பிள்ளைவே அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏய் அமைதியாக இரு, இல்லைன்னா உனக்கு அவ்வளோதான், உன்னை பெரிய மனுஷன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா அங்கே விழுந்து அடி உன் கணத்தில் விழுகும், அமைதியாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே அவருக்கு வந்து என்ன பண்ணுறேன்னே தெரியல, அப்படியே பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னடா நம்மளே இப்படி பேசுகிறாளே, இனிமேல் இவகிட்ட வாய் விட்டாலும் நம்மளை அடிச்சிருவா, இங்கே இருக்கிறவங்க நம்ம கேவலமாக பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் எனக்குன்னு ஒதுங்கிடுறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அப்பாவே அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு அடி கணத்தில் பலார் நிறச்சிடுறாங்க. ரெண்டாவது அடி அடிக்கும்போது பார்த்தா அங்கிட்டிருந்து எழில் வந்து பார்த்துடுறாரு. எழில் விறுவிறுன்னு வராரு. ஏய் சுடர், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் மனம் அடிச்சிருப்பேன், மனம் வந்து உன்னை விட பெரியவங்க, அவங்க மேலே கை வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, எங்களை விட பெரியவன்னு சொல்கிறீங்க, ஒரு 4 வயசு பெரியவங்களா இருப்பாங்களா, நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் இப்போ அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் கேட்காங்க. 4 வயசு மூத்தவங்களை நான் அடித்ததுக்கே இப்படி நீங்கள் சொல்கிறீங்களே, எங்கள் அப்பா இவங்களோட 30 வயசு மூத்தவங்க, அப்போ இவர் கை அவங்கள வந்து இவங்க கை நீட்டி அடித்து வெளியில் அனுப்பியிருக்காங்க சார், அதுக்கு நீங்கள் என்ன சார் செய்ய போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழில் வந்து கேட்குறாங்க. ஆமாம் சார், குழந்தைகிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. ஆமாப்பா, மனோ ஆண்டி வந்து தாத்தாவை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன மனம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க அமைதியாகவே இருக்காங்க. சார் இங்கே பாருங்கள் சார், எனக்குன்னு குடும்பத்தில் இருக்கிற ஒரே ஆள் வந்து எங்கள் அப்பா மட்டும்தான், உங்களுக்காக குழந்தைங்க அம்மா எல்லாருமே இருக்காங்க, எனக்குன்னு வாழ்க்கையில் இருக்கிறது எங்கள் அப்பா மட்டும்தான், அப்படிப்பட்டவரை வந்து அடிக்கும்போது எனக்கு எவ்வளோ கோவம் வரும் சார், அதனால தான் சார் நான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம எழில் வந்து சொல்கிறாரு. மனோ எதுக்கு அடித்தா உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அவர் வந்து ஓவராக போனார், அதனால தான் அவர் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் உன்னை விட வயசுக்கு மூத்தவர் வந்து உனக்கு அடிக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது சரியா, அவர் எந்த தப்பு பண்ணாலும் நீ என்கிட்ட இல்லைன்னா அம்மா கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதான், நீ எது கை வச்சா, இப்போ ஒழுங்கா நீ மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நமக்கு மனோக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படி மன்னிப்பு கேட்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் கேட்காங்க. வேண்டாம் வெறுப்பா வந்து உங்களை அடித்ததுக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மனம் சொல்கிறாங்க. சுடர், நீ மனம் அடித்தது தப்பு, என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா அடிச்சிருந்தா நீ வந்து சொல்லியிருக்கணும் பெரியவங்ககிட்ட, நீ வந்து அவங்கள அடித்தது தப்பு, அதனால் நீ மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் சொல்கிறாங்க. அவங்களும் சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுடரும் மன்னிப்பு கேட்டுடுறாங்க.
அடுத்தடுத்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிட்டு எல்லாம் நார்மல் ஆயிருங்க, ஃபங்க்ஷனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எலியோட அம்மா சொல்லிடுறாங்க. உடனே கூட்டம்லாம் கலைஞ்சு எல்லாருமே நார்மல் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, நம்ம எழிலுக்கு வந்து மனசே சரியில்லை. மேலே போய் ரூமில் வந்து அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மனசே சரியில்லாமல் இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து மனம் வந்து போகிறாங்க. மனம் போன உடனேயும் வா மனம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. உடனே வந்து மனம் வந்து சொல்கிறாங்க, இல்லை 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 எழில், நீ வந்து மன்னிப்பு கேட்க சொன்னேல, நான் மனசார கேட்கல, நீ கேட்க சொன்னையேன்னு தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மனம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிற, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை எனக்கு வந்து சுடரை பிடிக்கல, சுடரோட ஆக்டிவிட்டியெல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருக்கேன், அவள் வந்து நம்ம கல்யாணத்தை நிறுத்துறதுக்காகவே பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது கல்யாணத்தை நிறுத்துறதுக்காகவா, அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மனம் எழில் வந்து சொல்கிறாங்க. இல்லை அவள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பத்திரிக்கையெல்லாம் மாற்றி வச்சா, அதுலேருந்தே தெரிய வேண்டாமா நம்மளை வந்து அவள் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு, அவள் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, நல்ல பொண்ணு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் சொல்கிறாங்க. இல்லை எழில், எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு என்ன டவுட் இப்போ வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் கேட்காங்க. இல்லை அவள் வந்து உன் மேலே ஒரு ஆசைப்படுறாலோ என்னமோ எனக்கு டவுட்டாக இருக்குது, அதுக்கு தடையாக நான் தானே இருக்கேன், அதனால தான் அந்த கல்யாணத்தை நடத்த விடாமல் பண்ணுறா போல் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எழிலுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. இங்கே பாரு மனம், என்ன பேசிக்கிட்டு இருக்க, நான்சென்ஸ் மாதிரி பேசாத, அவள் என் மேலாம் ஆசைப்பட மாட்டாள், அவள் நல்ல பொண்ணு, நீ இதை பற்றியெல்லாம் தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பி விட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.